வார்த்தை 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசித்தபடி நாம் கடந்த வாரத்திலே வாசித்த வசனம் 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படிக்கு நம்மிடத்திலே அன்பு பூரணப்படுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், கவனியுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருப்பதற்கு போதும். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நிற்கும்படியாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது? தைரியம் உண்டாயிருக்கிறது. கடந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான் என்ற வசனங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு இருக்க வேண்டியதான தைரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் அநேக வசனங்களோடு கூட நாம் அங்கே தியானித்து வறுமையானவர்களே, நமக்குள்ள இருக்க வேண்டியதான தைரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, நமக்கு இருக்க வேண்டிய தைரியம் என்ன? அம்னோனை கொல்லுவதற்கு என்னவாயிருங்கள்? தைரியமாயிருங்கள். இரண்டாவது, நாம் கவனித்தோம், ஏற்ற காலத்திலே இரக்கத்தை பெறவும் சகாயத்தை பெற்றுக் கொள்ளவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர கடவும் என்று நாம் கவனித்தோம். இன்னும் பல வசனங்களோடு கூட தியானித்துக் கொண்டு வரும் பொழுது விண்ணப்பம் செய்வதற்கு தைரியமாயிருக்க வேண்டும் என்று கவனித்தோம். கடைசியாக நாம் பார்த்த ஒரு வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு தெய்வ மக்களும், விசுவாசிகளும், கர்த்தருடைய தாசர்களும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் என்பதை நாம் கவனித்தோம். இந்த அருமையான நாளிலே அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வத்துடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் நியாய தீர்ப்பு கொடுக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு, இன்னும் சொல்லப்படால் நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் நான் செய்கிற அல்லது மரண வரையிலும் நான் செய்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் கடைசி நாளிலே என்ன கேட்பாராம்? கணக்கு கேட்கிறவராய், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஞானவர்களே, ஆண்டவருடைய வசனங்களும் அதை குறித்ததால் சொல்லப்பட்டிருக்கிறார். ஞானவர்களே, ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க கேட்பார். ஞானவர்களே, இந்த நியாய தீர்ப்பை குறித்ததாலே வசனங்கள் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 96வது சங்கீதம் 13வது வசனம். அல்லேலூயா. அவர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். பழைய ஏற்பாட்டுடைய புத்தகத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் பார்ப்பீர்களானால், சகரியாவின் புத்தகத்திலே, மல்கியாவினுடைய புத்தகத்திலே, பலவிதமான தீர்க்கதரிசனமான புத்தகங்களிலே சொல்லப்பட்டபடியே, தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் சொல்லப்பட்டபடியே அவர் பூமியை அவர் நியாயம் தீர்க்கும்படியாய் அவர் வருகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஞானவர்களே, அதே சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9வது சங்கீதம் 8வது வசனம். அவர் பூலோகத்தை, பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களையும் செம்மையாய் அவர் என்ன செய்வாராங்க? நீதி செய்வார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு வசனம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறீர்களானால், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரத்திலே கடைசி வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் எழுதுகிறார். வாசிக்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா.
விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கிறான வேளையிலே, ஒருவரை பார்க்கிற வேளையிலே அவர்கள் சொல்லி வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. அவர் எதற்காய் வருகிறார் என்று சொன்னார். அங்கே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், அவன் கிரியைகளுக்கு தகுந்தவாறு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கும்படியாய் நல்லவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் பூமியிலே வருகிற நாட்களிலே அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பினுடைய ஒரு பகுதிதான் தண்டனை என்று நாம் படிக்கிறோம். 2 விதமான நியாய தீர்ப்புகள். பரிசுத்தவான்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே நியாய தீர்ப்பு உண்டு. அவர் சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காய் பிதாவின் ராஜ்யத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்குள்ள பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு வரத்திலே வலது பலம் இடது வரத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஹalleluya, சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் தூதருக்காகவும் உங்களுடைய பிசாசுக்காகவும் தூதருக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்கு போகிற என்று சொல்லி அதை சனத்தை 2ஆக பிரிக்கிறார். இன்றைக்கு அருமையானவர்களே, இடது வரத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொன்ன அந்த வார்த்தை, அவர்கள் கொடுத்த தண்டனை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யாருக்கு தண்டனை கொடுக்கும்படியாக விரும்புகிறார்? யாருக்கு இந்த தண்டனை? எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களுக்கு அல்ல, கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே, பலவிதமான நிந்தைகள் அவமானங்களை மத்தியிலே கர்த்தரை கண்டு சாட்சியாய் வாழ்ந்த மக்கள், தேவனை கண்டு மகிமையாய் வாழ்ந்த மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்துக்குள்ள பிரவேசியுங்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எவ்வளவுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். மனந்திரும்பாமல் இருக்கிற மக்களுக்கு ஒரு தண்டனையை வைத்திருக்கிறார். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், யாருக்கு தண்டனை? இயேசு கிறிஸ்து யாரை நியாயம் தீர்க்கிறார், யாரை தண்டிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. வாசிப்பை முதலாவதாக நாம் எடுத்து வாசித்த பகுதியில் எபிரேயருக்கான நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி இருக்கிற பகிர்ந்து கொடுத்ததுமாய் இருக்கிற பகிர்ந்து கொடுத்ததுமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினால் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்போமையானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? வசனம் சொல்கிறது. அந்த வசனத்துடைய கடைசி பால் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமையானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த ரட்சிப்பை குறித்து சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு. அது எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம், சத்தமாய் தெளிவாய் வாசியுங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்ததுமாயிருக்கிற பரிசுத்த ஆவியின் வரங்களினால் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதா? அது பெரிதான ரட்சிப்பு. அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. எனக்கு அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பு இலவசமாய் அது வந்த ரட்சிப்பாய் இருந்தாலும் அந்த ரட்சிப்புக்கு பின்னால இருக்கிற காரியம் என்ன? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, இந்த ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைக்கும் போது அவர் நமக்காய் பாடுபட்டார், நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் நொறுக்கப்பட்டார், நமக்காக அவர் என்ன செய்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன் சொந்த ஜீவனை, தன் சொந்த ரத்தத்தை அவர் நமக்காய் அவர் சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடையாளங்களினாலே அந்த ரட்சிப்பு உறுதிப்பட்டிருந்தது, அற்புதங்களினாலே
வாழ்க்கையுடைய ரட்சிப்பை குறித்து, தன் ஆத்மாவுடைய ரட்சிப்பை குறித்து அவனுக்கு எந்த விதத்திலும் அவனுக்கு கவலை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் சொல்லுகிற காரியம் என்ன? வேண்டதை உண்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டதை உண்போம், இனி வந்தால் சாவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு ஒரு நாள் கர்த்தர் மரிக்கப் போவது உண்மை. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ரட்சிப்பை குறித்து கவலையோடு கூட இருக்கிறோமா? என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேனா? என்னுடைய ரட்சிப்பை குறித்து ஒரு கவலை இன்னைக்கு உண்டாருமையானவளே. வசனம் சொல்கிறது, மார்க் சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே அவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாய் மனுஷன் எனக்கு கொடுப்பார். தன் ஜீவனுக்கு ஈடாய் மனுஷன் எதை செலுத்துவான்? மனுஷன் உலகம் முழுவதை 8வது அதிகாரம் 36, 37 வசனங்களை நாம் படிக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ சனமே, மனுஷன் உலகம் முழுவதை ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார், அவனுக்கு லாபம் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். தன் ஆத்மாவின் ரட்சிப்பை கொடுத்து கவலை கொண்டால் வரவேலை ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்படைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு 1957 ரட்சிக்கப்பட்ட நல்லது, 67 ரட்சிக்கப்பட்ட நல்லது, 80 ரட்சிக்கப்பட்டு 90 ரட்சிக்கப்பட்டு, ஏன் நேர்ச்சி கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பை குறித்த ஒரு கவலை உனக்கு வேண்டாமா? இன்றைக்கு அநேக மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வது, எப்படி நான் சாப்பிடுவது? ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மத்திய 5வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் 6வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி வைத்து போயிருந்தார். அல்லேலூயா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்துக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அதை விட ஒரு பெரிய கவலை இல்லைன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் அழுது புலம்பி நான் ரட்சிக்கப்பட்டேனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட புதில் அவர்கள் உருண்டு பிறண்டு அழுது ரட்சித்துக் கொள்ள வந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு அருமையாக உண்டு. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஊழியர் செய்த காலத்தில் ஒரு சகோதரன் வந்து சாட்சி கொடுத்திருக்கிறார். அந்த சகோதரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெள்ளிக்கிழமை ஜெபத்துல வந்தவர். 4 பேர் 5 பேர் அந்த ஜெபத்துல இருந்தோம். உடனே அவர் செபிக்க எல்லாரும் செபித்தாச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன, ஒரு பிரசமும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை, தமிழிக சோமனன் என்று சொன்னேன். ஒரு வார்த்தை சொல்லியாயிரும், நீ செபிக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் செபித்த உடனே என்ன நடந்தது? செபிக்க வாயை திறந்தாரு, கீழே விழுந்தார், உருண்டு பிறண்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் என்று அவர் அழுது ஒப்பு கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அன்றைக்கு உங்களோட ரட்சிப்பின் ஆலோசத்தை யோசித்து பாருங்கள். என்னுடைய திருமண நாளை நான் யோசிக்கிறேன், என்னுடைய பிறந்த நாளை யோசிக்கிறேன், அவைகளை கொண்டாடுகிறேன், கேக் வெட்டுகிறேன், எல்லாம் செய்கிறோம், நல்லது. ஆனால் அதனுடைய நல்லது என்னவென்றால் ரட்சிப்பின் நாளை குறித்து யோசித்து பாருங்க. அன்றைக்கு நான் ஆண்டுடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, அன்றைக்கு ஆண்டுடைய சன்னிதானத்திலே நான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே எவ்வளவாய் நான் அழுது, எவ்வளவாய் கண்ணீர் வெடித்து தெய்வத்துடைய சன்னிதானத்திலே இயேசுவே என் பாவத்தை மன்னி என்று கேட்ட நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உலகத்தினுடைய கவலையினாலே அந்த ரட்சிப்பை இழந்திருக்கிறோமா? ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்தினாலே என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்திருக்கிறதா? ஐஸ்காரங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய ரட்சிப்பை மாற்றி இருக்கிறதா? எனக்கு வந்த சோதனைகள் என் ரட்சிப்பை மாற்றி இருக்கிறதா? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. கர்த்தர் என்னை ரட்சித்தார். அருமையானவர்களே, இயேசு என்னை ரட்சித்தாரு. ஒரு காலத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் ஞாபகத்தில் இருக்குதா? திருமண தேதி ஞாபகத்தில் இருக்குது, பிறந்த நாள் இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆனா எதுதான் ஞாபகத்தில் இல்லை? எல்லாம் ஞாபகம் இல்லைங்க. ரட்சிக்கப்பட்ட தேதி, மாதம், வருஷம் மறந்து போயிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிப்பை கொடுத்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உன்னுடைய ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பீர்களால் வருங்கால தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வருகிற தண்டனைகளை காசு கொடுத்தவர்களை மாற்றி விடலாம். யாருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அன்பான தெய்வ சகோதரனே, தேவனுடைய சமூகத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு வருகிற தண்டனை நான் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அந்த தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? உங்களுடைய
விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்குரியதல்ல, நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரம அழைப்புக்கு நான் பங்குள்ளவராய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நான் படிக்கும்போது அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற நீங்கள் பரம அழைப்புக்கு நான் பங்கு பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் புதுப்பிப்பது நல்லது. வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறார். எனக்கு அன்பான தெய்வ சகவே, எனக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கவனியுங்கள். யாருக்கு நியாய தீர்ப்பு, யாருக்கு தண்டனை? ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிற மக்கள், தன் ரட்சிப்பை பாதுகாக்காத மக்கள், தன் ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிற மக்கள், இவர்களுக்கு ஒரு தண்டனையை கர்த்தர் சீக்கிரமாய் கொடுக்கும்படியாய் இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். அவர் பூமியை நியாயத்தோடு அவர் நியாயத்திற்கு இந்த உலகத்திற்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, ரட்சிப்பை, உங்கள் ரட்சிப்பை கொடுத்து யோசித்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பு, சிலுவையிலே சம்பாதித்தவர் ரட்சிப்பு, அடையாளங்களினாலே வந்த ரட்சிப்பு, அற்புதங்களினாலே வந்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ரட்சிப்பை குறித்து கவலைப்படுகிறோமா? ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவது நல்லது, என் படிப்பை குறித்து கவலைப்படுவது நல்லது, என் திருமணத்தை குறித்து கவலைப்படுவது நல்லது, என் குடும்ப காரியங்களை குறித்து கவலைப்படுவது நல்லது. ஆனால் ரட்சிப்பை குறித்து கவலைப்படுவதாக விட நல்லது. ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பது என வரும் தண்டனைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? இரண்டாவது, யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கபடியா இந்த தண்டனை கொடுக்கபடியா வருகிறார். அதே எபிரேயர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2வது வசனம், ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாய் எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறான் வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ தூதர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போனால், தெய்வத்துடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போனால், தெய்வத்துடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனால் எனக்கு என்ன வருதுங்க? எனக்கு என்ன வருகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாய தீர்ப்பில் நிற்க எனக்கு ஒரு தைரியம் வேண்டும். எப்படி தைரியம் வேணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வத்துடைய வசனத்தை நான் கேட்டு, தெய்வத்துடைய வசனத்தின்படி நான் செய்து, தெய்வத்துடைய வார்த்தையின்படி நான் நடந்து, தெய்வத்துடைய வார்த்தையின்படி நான் செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நியாய தீர்ப்புக்கு நான் தைரியமாய் நான் நிற்க வேண்டும். அஞ்ஞானில் எத்தனை வசனத்துக்கு நான் கீழ்படுத்தியிருக்கிறேன் ஐயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தெய்வ சரமே, அருமையான சகோதரா சகோதரி, நான் அடிக்கடி கேட்பது போல நான் இன்றைக்கு நான் கேட்கிறேன். எத்தனை ஆண்டுகள் நான் வசனங்களை கேட்டிருக்கிறேன். நீங்க ஒன்று செய்ய யாருல்ல, ஒரு பேப்பரை எடுத்து நான் கேட்ட செய்திகள் எல்லாம் என்னென்ன செய்தி ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஞாபகம் இருந்தா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அந்த செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்ட பிரசங்கத்தை எல்லாம் நீங்க எழுதி, இதுல எத்தனைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஒரு கணக்கு போட்டீங்கன்னு சொன்னா ஐயா ஒரு 10 கூட தேராதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏராளமான வசனங்கள், ஏராளமான ஊழியக்காரர்கள், ஏராளமான சபை போராளர்கள் வசனம் சொல்கிறது தேவதூதர்கள் சொல்லப்பட்டது. ஆகவே நான் தேவதூதர் என்று சொல்லல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய தாசன்மார்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவதாசிமார்கள் ஊழியக்காரர்களாக இருந்து தெய்வத்துடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார். ஆனா எத்தனை பிரசங்கத்தை நான் கேட்டு, எத்தனை பிரசங்கத்தை நான் கேட்டு அதன்படி செய்திருக்கிறேன். தேவ வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்ததுக்கு உண்டா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவ
ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்கிறேன்னா தெய்வத்துடைய வார்த்தை மூலமா எனக்கு ஒரு சுகம் உண்டாயிருக்கும் அப்படின்னாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வத்துடைய வார்த்தையை நான் கேட்கிறேனா, மனிதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, மனிதனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தை அமைச்சம் பண்ணுகிற நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார். ஹalleluya. தேவ தூதர்கள் வசனத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவைகளை என்ன செய்யதில்லை, நம்ம கேட்கறது இல்லை. நோவா 40 வருஷம் பிரசங்கம் பண்ணான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 ஆண்டுகள் அவன் பிரசங்கம் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ தேசத்திலே மழை வரப்போகிறது என்று சொன்னார். அந்த நாட்களிலே மழைனா என்னன்னு தெரியாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நீங்க வேதத்தை வாசிக்கிறதா நன்றாய் தெரியும். கர்த்தர் பூமியில பனியை பெய்ய வைத்தார். ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவர வர்க்கங்கள் அங்கே விளையும்படியாக, தாவர வர்க்கங்கள் விளையும்படியாக கர்த்தர் பனியை அங்கே பொழிய வைத்தார். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மழையை கொடுத்த பிரசவம் பண்ண உடனே ஜனங்கள் எல்லாரும் கேட்கல. மழையை கொடுத்தவர்கள் கவலை இல்லை, வரப்போகிற தண்டனை கொடுத்து அவர்கள் கவலை இல்லை. நோவாவுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. யாருமில்லை. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டார். 8 பேரை மாத்திரம் தெரிந்து கொண்டார். நோவாவை பார்த்து சொன்னார், ஒரு பேழையை கட்டுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேழையை கட்டுங்கள், ஒரு கப்பலை கட்டுங்கள் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நோவா தெய்வத்துடைய வார்த்தை அவன் செவி கொடுத்தான். நோவா தெய்வத்துடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் பேழையை கட்டினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே மழை பெய்ய ஆரம்பித்தது. எனக்கு அன்பான திருச்சபை, தேவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தெய்வத்துடைய வார்த்தையை கவனியுங்கள். எல்லாரும் கவனிங்க. 40 ஆண்டுகள் நோவா அவன் பிரசங்கித்தார். 1966 ஆண்டிலே சென்னை பட்டணத்திலிருந்து தன்னுடைய 7 பிள்ளைகளோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மேட்டுப்பாளையம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த மேட்டுப்பாளையம் பகுதிக்கு கடந்து வந்து 1966 இருந்து 1987 வரைக்கும் இந்த சபையில் இருந்த ஒரு நோவா. சொல்லாமா? அப்படிதான் சொல்லணும். ஹalleluya. தன்னுடைய நேர்மையை ரத்தமாக மாற்றி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுகிறேன், தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி பிரசங்கித்த அந்த வார்த்தைகள், எத்தனையோ ஆண்டுகள் பிரசங்கித்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருக்கிறோமா? எங்க பிரசங்கத்தால் அப்படியே மழை வருகிறது என்று சொல்லி நோவா பிரசங்கித்து அலட்சியம் பண்ணினார். வருவரும் தெய்வத்துடைய வார்த்தை அவன் கேட்கவில்லை, அலட்சியம் பண்ணினார்கள். ஒருபுறத்திலே நோவா தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறான். ஒருபுறத்திலே தெய்வத்துடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் செவி கொடுக்கிறான். ஒருபுறத்திலே ஜனங்கள் தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ஒருபுறத்தில் தெய்வத்துடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல. அன்றைக்கு இருந்த மக்கள் எப்படி 6ஆம் 7ஆம் கீழ்ப்படியாமல் போனார்களோ அவ்விதமாய் இவர்கள் யாரும், அந்த மக்களுடைய சந்ததியார் யாரும் ஹalleluya கீழ்ப்படியாமல் போனார்கள். நடந்த சமணம் எல்லாருக்கும் தெரியும். மழை பெய்ய ஆரம்பித்தது, வெள்ளம் வர ஆரம்பித்தது. 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அல்ல, 40 நாள் மழை பெய்ய ஆரம்பித்தது. பூமி முழுவதும் அழைத்து போயிற்று. கர்த்தர் நோவாவை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்தார் நோவாவை ஒரு சந்ததியை உருவாக்க ஆரம்பித்தார். சொல்லாமே ஆனவர்களே, எல்லாரும் சத்தமாய் ஒரு சொல்ல ஹalleluya, ஹalleluya. கீழ்ப்படியாத அத்தனை பேர் தண்ணீரினாலே அழைக்கப்பட்டால் அருமையானவர்களே. கீழ்ப்படிந்த நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள்ள பிரவேசித்தார். தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அருமையானவர்களே. அது எந்த வசனமா இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எதுவா இருந்தாலும் சரி, அது சின்ன ஊழியக்காரரோ பெரிய ஊழியக்காரரோ, அது ஏழையோ பணக்காரர் ஊழியக்காரர் யார் பிரசங்கித்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியம். தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் ஒரு தண்டனை நமக்கு காத்திருக்கிறது. தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிகிற ஒரு அனுபவம். நான் கீழ்ப்படிந்தால்
எனக்கு ஒரு ஆசீர்வாதம். நான் கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு ஒரு நன்மை இல்லை. நான் கீழ்ப்படிந்தால் கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. நான் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிங்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வேகமாய் சில வசன வாசிங்கள். என்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு எப்படி செவி கொடுக்கணுங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லணும். உண்மையா செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? நடிக்க கூடாது. உண்மையா நான் செவி கொடுக்கும் போது அருமையாளர்களே, எத்தனையோ செய்திகளை ஊழியக்காரர் மூலமாய் நான் உட்கார்ந்து கேட்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு என்ன சத்தியம் எனக்கு இருக்கிறது, நான் திருந்த வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து கேட்டது உண்டு. உண்மையாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செவி கொடுப்பது உண்மை என்று சொன்னால் உண்மையாய் செவி கொடுப்பேனால் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாரங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்னங்க? உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் பெருக்கமும் உன் மிருக ஜீவனங்களின் பலனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்துல உன் கூடையும் மா பிசிக்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. 14ஆம் வசனம் 14வது வசனம் சீக்கிரமா. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தார். கர்த்தர் உன்னை மாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலனா கீழ்ப்படிக்க ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், என்னுடைய மனைவிக்கு ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நான் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி தேவனை எதிர்பார்க்கிறவரை கீழ்ப்படிதல், தேவனை எதிர்பார்க்கிற ஒரு கீழ்ப்படிதல், உண்மையான ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவாவின் காலத்தில் ஜனங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியல. இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் சொன்னா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பிரசங்கிக்கும் போது சொன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நோவாவின் காலத்துல எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்திற்கு செவி கொடுக்கல, வசனத்திற்கு செவி கொடுக்க முடியல. அருமையானவர்களே, எத்தனையோ காரியங்கள் தெய்வ வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, இன்றைக்கு செவி கொடுக்காதபடிக்கு, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ தடைகள் நமக்குள்ள இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படிவோம். என் இயேசு வருகிறார், என் கர்த்தர் வருகிறார், என் நீதியுள்ள நியாயாதிபதியாகி என் இயேசு அவர் வருகிறார், என் கர்த்தர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக நாம் யாவரும் போய் நிற்க வேண்டும். அவருக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை குறித்து அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது, நம்மை குறித்து அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருந்தால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்க பிதாவின் ராஜ்யத்துக்கு போங்க என்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியவர் என்று சொன்னார். நமக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா ஹல்லேலூயா. மூன்றாவதாக எனக்கு எப்பொழுது இந்த காரியத்தை இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், இந்த ஆக்கினை தீர்ப்பு மூன்றாவதாக வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 5வது வசனம். மனமேட்டிமை உள்ளவன் எவனோ
மறுபடியும் வாசிங்க. மனவேட்டிமை உள்ளவன் எவனோ அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கையோடு கை சேர்த்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டாங்க, தண்டனைக்கு தப்பான். யாருக்கு இந்த தண்டனை? யாருக்கு இந்த நியாய தீர்ப்பு? நம்பர் 1, ரட்சிப்பை கொடுத்து கவலையற்றிருக்கிற மக்கள். இரண்டாவதாக தேவ வசனத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கு. கீழ்ப்படியாமல் போன யோனா, கீழ்ப்படியாமல் போன அநேக மக்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோமே, அவளுக்குரிய தண்டனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். மூன்றாவது சொல்லுகிறார் மனமேட்டிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஒரு தண்டனையை வைத்திருக்கிறார். இந்த கீழ்ப்படியாமல் போறது ஒரு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. கீழ்ப்படியாமல் போவதற்கு என்ன காரணம்? அநேக காரணங்கள் உண்டு. சில நேரங்களில் வசனத்தை கேட்கும் போது அச்சாக்கிரதையா நம்ம கேட்கிறோம். சில நேரங்களில் வசனங்களை கேட்கும் போது தூங்கி கொண்டு கேட்கிறோம். சில நேரங்களில் வசனங்களை கேட்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வசனம் யாருக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பல நேரங்களில் இந்த வசனம் என்னன்னா, ஏன் எனக்கு கிரியை செய்யல அப்படின்னா அதற்கு மூன்றாவது காரணம் உண்டு. அது மனம் நீட்டி தேவையாகி கர்த்தர் சொல்லுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அருமையாய் சாலமோன் ஞானி சொல்கிறார். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். என்னமா? மனமேட்டி உள்ளவன் எவனோ கர்த்தருக்கு. யார் அவங்க? எதிர்த்து நிற்கிறது மாத்திரமல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு. அவங்க யாராங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யாருங்க? கர்த்தருக்கு அருவருப்பானவங்களாம். பெருமையாய் நடக்கிறவர்கள், அகந்தையாய் பார்க்கிறவர்கள், அகந்தையாய் நடக்கிறவர்கள். நான் எவ்வளவு தான் படித்திருந்தால், நான் எவ்வளவு தான் காரியங்களை செய்தால், அல்லேலூயா, யார் தெரியுமா? அகந்தை உள்ளவன், தேவனுக்கு அருவருப்பானவன். நாங்கள் எங்களுடைய தகப்பனார் மெட்ராஸ் பைபிளிக் என்று சொல்லப்படுகிற பைபிளிக்குள்ளே இருந்தார். அங்க அநேக படித்தப்பட்டதால் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க. சொல்லுது மாத்திரமல்ல, அவங்க செய்து என்ன செய்வாங்க? காண்பிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பிட்ட இலையை எடுக்கிறது யாருன்னாக்கா பெரிய பெரிய பட்டதாரிகள். அன்னைக்கு ஒரு நாள் உதாரணம் சொன்னேன். நடந்த ஒரு சம்பவம். உடுமலைப்பேட்டையில நாங்க ஒரு திருமணத்திற்காக போய் ஒரு பெண் விஷயமா, ஒரு மாப்பிள்ளை விஷயமா பேசிக்கொண்டிருந்தோம். எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அன்னைக்கு சாப்பாடு ஒட்டஞ்சத்திரம் விளையாடுங்க மனிதர்கள். ஒட்டஞ்சத்திரத்துல நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது சாப்பாடு போடுறாங்க. அல்லேலூயா. சாப்பிட்டதற்கு முன்பதாக ஒரு பிரதர் சொன்னாரு, டாக்டர் வந்துட்டுங்க, டாக்டர் வந்த பின்னாடி நம்ம எல்லாம் பேசிக்கலாம்னு சொன்னாரு. ஒரு அலைய சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோம். டாக்டர் வந்துட்டோம், டாக்டர் வந்த பிறகு பேசிக்கலாம். டாக்டர் வந்தார். எப்படி வந்தார் தெரியுமா? 4 மலை வேஸ்ட், MBBS MS படிச்சு இன்னும் வேற நிறைய பட்டம் வாங்கி வச்சுருக்காரு. 4 மலை வேஷ்டி, ஒரு கதர், ஆஃப் கை சட்டை. எனக்கு மெய்யாக ஷாக் அடித்து விட்டார். ஒரு டாக்டர், நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நல்ல சூப்பராக வருவான்னு பார்த்தா அவ்வளவு தாழ். கடைசியில் அங்கே சாப்பிட போகுது, சாம்பார் ஊற்றுறது அந்த டாக்டர் தான். அந்த சாப்பிட்ட இலையை எடுத்தது அந்த டாக்டர் தான். அருமையானவர்களே, நான் அன்றைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள பெருமை பாராட்ட ஒண்ணுமே. ஒரு பாடல் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. முதலாவதாக இந்த தண்டனை யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, நியாயத்தீர்ப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்களுக்கு, ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு. இரண்டாவதாக நியாயத்தீர்ப்பு யாருக்கு? தெய்வத்துடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதபடி, தெய்வத்துடைய வசனத்திற்கு நான் செவிகொடாமல் இருந்தால் நியாயத்தீர்ப்பு நமக்கு கடந்து வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக
ஹalleluya ஹalleluya. நமக்குள்ள என்னதுங்க? மாமேட்டி. ஒரு தோத்திரம் பண்றது கூட நேரா பார்த்து ரொம்ப ஃபேஷன் ஆகி போச்சு. எப்படி இருக்குங்க சொல்லுங்க? தோத்திரம் பண்றது கூட என்னது? ஹாய் என்ன? ஹாய் பாஸ்டர், ஹாய் சிஸ்டர், ஹாய். எங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பண்ணியிருந்தா எங்களை பின்ன பின்னு எனக்கு இந்த வரைக்கும் யாரு கண்டாலும் நானும் நேசம் பண்ணி தோத்திரம் பண்ணிட்டு தெரியுமா? ஒரு தோத்திரம் பண்ணுவதற்கு கூட பெரியவர்களை கண்டால் எனக்கு தோத்திரம் பண்ணது இல்லை. சோத்திரம் வெக்கத்தோட சொல்றேன். எனக்கு என்னன்னா, என்ன படிச்சிருக்கிறோமா? நான் +2. அப்பதான் கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்கார்ந்துருக்கு. அப்பதான் கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்கார்ந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஹalleluya. அது நடக்கிற நடையும் பார்க்கிற பார்வையும் ஹalleluya. வாழ்க்கையில தேவனாகி கர்த்தர் கணக்கு கேட்பார். மனமேட்டியா நான் என்ன படிச்சாலும் என்னிலே தகுதி விட்டுவில்லை. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிற உபாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிற எப்பா கவனி அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவன் இருந்தால் அவன் தகப்பனும் தாயும் அவனை குறித்து கொண்டு போய் எங்கள் மகனாகிய இவன் என்னது அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், கேளா பெருந்தீனி காரணம் குடியனும் இருக்கிறான் என்று சொல்வார்களாக. அப்பொழுது சாகும்படிக்கு அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிஞ்சு போறோம். யார் யாருங்க? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை சபையில இருக்கிற மக்களுக்கு கொண்டு வந்து எங்ககிட்ட நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஐயா இவன் அடங்காதவன், கீழ்ப்படியாதவன். அது மாத்திரம் இல்ல, அடங்காதவன் கீழ்ப்படியாதவன் என்ன செய்யறாங்க? பெருந்தேரிக்காரனா இருக்கிறான். நான் எவ்வளவு அடித்தோம் இவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படிப்பட்ட பிள்ளைகளை கல்லெறிஞ்சு செய்யணும். சொல்லுங்க. தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு, பெற்றவர்களுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு எல்லாம் கவனிங்கள். முதலாவது பெற்றவர்கள் தெய்வத்துடைய வார்த்தை அவர்கள் கீழ்ப்படிவார் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு ஊழியக்காரனுக்கு அவர்கள் கீழ்ப்படிவார் என்று சொன்னார். தம் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவாங்க. அப்படியே அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாவிட்டால் அவர்கள் சபையின் முப்பரிடத்தில் கொண்டு வரணும். அவங்க வேற எங்கேயும் கொண்டு போக கூடாது. ஹalleluya ஹalleluya. கொண்டு வந்து அவன் என்ன செய்ய விசாரிக்கிறது இல்லை. தாய் தப்ப சொன்னாலே போறோம், அவனை கல்லெறிஞ்சு போடணும். எத்தனை பிள்ளைகள் அப்படி கொண்டது? எத்தனை பிள்ளைகள் அப்படி கொள்ளணும்? இப்போ அவன் பெருந்தீனி காரணம் குடிக்கிறவனுமாய் அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் தண்டனை யாருக்கு என்று சொன்னால் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு. ஹalleluya ஹalleluya. எங்க வீட்டுல இன்னும் சொல்ல போனா நம்ம சமுதாயத்திலே என்ன மாதிரி கீழ்ப்படிக்க போய் யாரும் பண்ண. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வெக்கத்தோட சொல்றேன், சைக்கிள் ஓட்ட தெரியாது. அதனால தான் இவரு கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தனையா கேட்ட அப்பா ஒரு வண்டி வாங்க போன கெஞ்ச முடியாது. எனக்கு 8 வயசுல சைக்கிள் பழக ஆரம்பிச்ச உடனே எங்க அம்மா அப்படியே 10 வயசுல எங்க பார்த்து சைக்கிள் பழக போயிட்டாங்க. அடிச்ச அடி இருக்குது பாருங்க, இன்னும் உங்களுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு அடியில சைக்கிள் விட்டு போட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. எங்க அப்பா எனக்கு எந்த விதமான சுதந்திரத்தையும் கொடுக்கல. கவனிக்கிறீங்களா?
என்னுடைய தகப்பனார் எந்த சுதந்திரத்தையும் கொடுக்கல. இந்த சட்டையை ஈட் பண்ண கூட எனக்கு சுதந்திரம் கொடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும்? நான் உண்மையை சொல்லுகிறேன். தேவனுடைய சமுத்திரம் எங்க ஸ்கூல்ல இருந்து எஸ்கர்ஷன் போனா பூண்டி என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு போனா எங்க அப்பா என்ன சார் சட்டை இன் பண்ண உடனே சட்டை எடுத்து விடுறான் அப்படின்னா உடனே எடுத்து விட்டேன். அங்க போய் என்ன பண்ணிட்டேன், இன் பண்ணிட்டேன். அப்ப என்ன செய்யறாங்கன்னா போட்டோ எடுத்தாங்க. பாருங்க, இது ஒரு சத்தியம் இருக்கு, கவனி. போட்டோலாம் எடுத்து நான் ரொம்ப ஜபர்தஸ்தா என் அம்மாட்ட போய் போட்டோ பார்த்தீங்களா, என்ன பார்த்தீங்களா, எங்க மாதிரி பாருங்க நம்ம பையன் பூண்டிக்கு எடுத்த போட்டோ இருப்பாங்க. ஒன்றும் அழகா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், பரவாயில்ல நம்ம பையன் போட்டோவில் விடுறது, இதெல்லாம் விட்டாச்சு. என்ன சொன்னோம்னா இன் பண்ண வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ண, சட்டையை இன் பண்ணியான்னு சொல்லி அடிச்சாரு பாருங்க. இன்னும் கூட கண்ணம் அடிக்குது. ஏன் சொல்றதுன்னா, இன்னைக்கு கஷ்டம் இல்லாம கடன் இல்லாம பண்ண கடன் கஷ்டம் இல்லாம சாப்பிடுறேன்னு சொன்னா கர்த்தருக்கும் என் தகப்பத்தாய்க்கு கீழ்ப்படுகிறார். உன் வாழ்நாள் நினைத்திருப்பதற்கு உன் தாயை உன் தகப்பனை கனம் பண்ணுவாய். அடிச்சாரு. அதுக்கப்புறம் நான் இது பண்ணவே இல்லை. என்ன பண்றது? பிரைஸ் தான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, கல்யாணம் ஆச்சு, ஊழியத்துக்குள்ள வந்தாச்சு. நான் பயத்தில் இருக்கிறோம், இங்கே மேற்படுத்தி இருக்கிறாரு. நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனோம். கான்ஃபரன்ஸுக்கு போய் பிரைஸில் என்ன பண்ணோம்னா கல்கத்தா நினைக்கிறேன், ஒரே பயங்கர குளிர். பிரைஸில் நான் லுங்கி கட்டிட்டு ஸ்வெட்டர் மேலே போட்டேன். இவர் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்து ஏன்னா சட்டை வெளியில் போட்டேன் இன் பண்ணுறோம் அப்படின்னாரு. எதை வச்சுங்க? பிரைஸில் என்கிட்ட வாங்க, என்னன்னா இப்படியெல்லாம் நாங்கள் பட்டிருக்கான இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு நான் தைரியமாக சொல்ல முடியும். இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறார். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பமாக கீழ்ப்படுகிறார். அவனுடைய வசம் சொல்கிறது, கீழ்ப்படியாத பிள்ளைகள் ஆசிரியருக்கு கூடாது வந்து பாளையத்துக்கு புறம்பே தண்ணி அவர்களை கல்லெறிஞ்சு போடலாம். எனக்கு கண்பானவர்களே, யாருக்கு தண்டனை? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், தாய் தகப்பன்மாரை கனப்படுத்தாத பிள்ளைகள். இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொருத்த ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறான் தாய் தகப்பன்மாரக்கா. எனக்கு வர கோபமும் மாத்திரமும் அப்படி இருக்கிற பெருசுன்னு கூப்பிடுறான். உனக்கு வயசாகி வச்சு பேசாம இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வயசாகி வச்சு பேசாம கடை அப்படிங்கிறான். நீ வாயை திறக்காதுங்கிறான். ஹல்லேலூயா. தாய் என்ன செய்யறாங்க? அடிக்கிறான், உதைக்கிறான். ஹல்லேலூயா. சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். நான் கடைக்கு போயிட்டு வர ஒரு இடத்துல பயங்கரமான கூட்டம். ஒரு அம்மா என்ன செய்தாங்க, பையன் இவ்வளவு பேர் அந்த அம்மிக்கல் பாருங்க, இந்த நேரத்தில் பேர்னா அந்த கொலவிக்கல்லா, அந்த கொலவிக்கல்லை தூக்கி போட்டு என்ன செய்யறாங்க, கொண்டு போட்டு ரத்தம் சும்மா பீரிட்டு வருது. சொந்த பையன் என்னடான்னு கேட்டா, என்ன விவகாரம்? ஏன் செய்யலாம்? சித்தப்பா பிள்ளையை கட்டி வைக்க முடியாது. என்னங்கிறது வர பிரைஸ்லாம் தூக்கிப்பட்டு கொல்லப்படுகிறான். தாய் தகப்பனை பேசுகிறான், ஏசுகிறான், பயங்கரமான வார்த்தைகளை சொல்லுகிறான். எனக்கட்டான கட்டுரை பிள்ளையே, இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு மனத்திருமண பிள்ளையாய் நீ மாற வேண்டும். தாய் தகப்பன்மாருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இல்லைன்னா உனக்கு ஒரு தண்டனை இருக்கு. அப்போ நான் எவ்வளவு சாக்கிரதையா இருக்கணும், என் ரட்சிப்பை குறித்து சாக்கிரதையா இருக்கணும், தேவ வசனத்தை குறித்து சாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. என் உண்மையை குறித்து சாக்கிரதையா இருக்கணும். என் தாய் தகப்பன் கீழ்ப்படுகிற விஷயத்திலே நான் சாக்கிரதையா இருக்கணும். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் கொடுக்க முடியாது. கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க முடியாது. இயேசு வருகிறார். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்கிறார். வருங்கால தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? கனிகளை நாம் சொல்லுவோம். ஸ்தோத்திரமானவரே, எல்லாரும் கண்களை கொடுமா. ரட்சிப்பை குறித்து ஒரு கவலை உண்டா? ரட்சிப்பை குறித்து நீங்க கவலை உண்டா? சகோதரா சகோதரி, அதற்கு சோதனை தேவ வசனத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படித்திருக்கிறோம், எவ்வளவாய் சீர்திருத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க முடியாது. இயேசு வருகிறார். என் செய்திக்கு தக்க பலனை கொடுக்க முடியாது. இயேசு வருகிறார்.
இயேசு வருகிறார். பூமியை நியாயத்திற்குரியவராய் இயேசு வருகிறார். ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். சத்தியத்தை அறிந்தும் பாவம் செய்தார் அதற்குரிய தண்டனை கொடுக்கபடியால் இயேசு வருகிறார். பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கபடியால் இயேசு வருகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். இயேசு வருகிறார். பரிசுத்தத்தோடு இருக்கிறோம் என்று நினைத்தீங்களா? இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த பரிசுத்தம் போதாது, இந்த ஜெபங்கள் போதாது, ரட்சிப்பின் அனுபவங்கள் போதாது, ஆவிக்குரிய ஜீவியங்கள் it is not enough. இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. Oh hallelujah. ஐயான காலங்கள் சென்று விட்டது. இனி மனதில் மனதிற்கு ரட்சிக்கப்படு. hallelujah. பாவத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இணைந்தார். பரிசுத்தத்துக்குள்ளே கடந்தோம். hallelujah. oh Jesus. நான் ஆவிக்குரிய ஜீவிக்கிறேன். நான் பரிசுத்தத்தை இருந்தால் இடைக்குறை பரிசுத்தப்படவா? பரிசுத்த போராட உண்டு. உன்னுடைய காரியங்கள் நன்மையை வரையை காணப்படுகிறது. ஓ ஜீசஸ், கர்த்தர் இந்த உலகத்திலே ஒருவரை நான் நினைக்கலாம். நான் ஆண்டவன் நான் மரணம் கொடுக்கிறேன்.